என் பிள்ளைகள் ராஜயோகத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். இத்தனை காலமாக ஏக்கம் கொண்டிருந்த நிகழ்வை நான் வெற்றிகரமாக நடத்தி தரப்போகிறேன். உன்னை நிராகரித்து விட்டார், உன் அழைப்பை நிராகரித்து விட்டார் என்று ஒருவரை நினைத்து மனதிற்குள் ஏக்கம் கொண்டிருந்தாய் அல்லவா? முன்பெல்லாம் நான் அழைக்கும் போது நான் பேசுவதற்கென்றே தவம் கிடந்து கொண்டிருந்தார். நான் என்ன சொன்னாலும் அதற்கு மறுபேச்சு இல்லாமல் என் பேச்சை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது நான் அழைத்தால் கூட எனக்கு வேலை இருக்கின்றது என்று என் அழைப்பை துண்டித்துவிட்டு சென்று விடுகிறாரே என்று உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு சிறிது துன்பத்தை கடந்துதான் ஆக வேண்டியதிருக்கின்றது என்று உன் மனதளவில் அங்கு மிக பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்குகிறாயோ, அந்த கஷ்டத்தை தாண்டி, அந்த துன்பத்தை தாண்டி இந்த மங்கள செவ்வாயில் உனக்கான பெருமகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். துன்பம் என்று ஒன்று இருந்தால் இன்பம் என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும். அதை கடந்து வரும்போது உன் தீவினைகள் உன்னை விட்டு கரையத்தான் போகிறது. உன் கரும வினைகள் உன்னை விட்டு அகலத்தான் போகிறது. எந்த ஒன்று உனக்கானதாக மாறும் என்று நீ எதிர்நோக்கி இருந்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகியே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் இப்பொழுது நல்லதொரு தீர்வை சொல்ல வந்து இருக்கும் போது நீ இதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. உன் மனதில் பட்டதை, உன் மனதில் உள்ளதை உள்ளபடி நான் இங்கு சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் நிரந்தரமாகி விடுமோ, எனக்கென்று யாருமே இல்லாமல் போய்விடுவார்களோ என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய். அது எப்படி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமையை உனக்கு தந்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். கஷ்டங்களை கரைப்பதற்கு நான் உனக்கு பதிலாக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு மகிழ்ச்சிக்கான களம் உன்னை தேடி வந்து விட்டது. அதை வரவேற்க தயாராக இரு. இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவரின் சூழ்நிலைக்கு எப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் ஜெயித்துவிட்டால் இந்த உலகமே அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதுபோல் தோற்று போகிறேன் என்று நினைத்துவிட்டால் அவர்கள் கண்டு கொள்ள இங்கு யாருமே இல்லை. இது யதார்த்தம்தான். இது அப்படியே இருக்குமோ என்று நீ நினைத்து விடாதே. இங்கு ஜெயிப்பவர்கள் தோற்பதும் தோற்பவது ஜெயிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் காலச்சக்கரத்தில் எப்படி சுழன்று கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சொல்கிறேன், வெறுத்துவிட்டு சென்று விட்டார்கள், விலகிவிட்டு சென்று விட்டார்கள், வேறு வழியே இல்லை, இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு நீ ஏதேதோ செய்து கொண்டிருக்காதே. மனம் போன போக்கில் என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்காதே. உன் கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் தாய்வராகி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எது நினைத்தும் வருத்தப்படாதே. யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும், நீ எப்படி பற்றி வந்தாயோ அன்று முதலே உனக்கான முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. எப்படிப்பட்டவர் என்று யார் உன்னை பற்றி சொன்னாலும் அதை நம்ப போவதில்லை. ஏனென்றால் என் பிள்ளைகளை பற்றி நான் தெரிந்ததால் மட்டும்தான் என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கை
சின்ன சின்ன விஷயத்தை நினைத்ததெல்லாம் பதற்றப்படுகிறது. சின்ன சின்ன சோதனைகளை வைத்தெல்லாம் அங்கு உனக்கானதில் இருந்து பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அடுத்தது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் தான் நான் நடத்தி தர வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மாறாத ஒன்றதாக ஏதோ ஒன்று சுழன்று கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும் போது இதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன்னை வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன். இந்த நிலையற்ற வாழ்வில் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எதுவுமே நிரந்தரமாகி விடுமோ என்று யோசிக்காதே. அதையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி இருக்கும் போது உன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நான் உன்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் போது உனக்காக ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். தேவையில்லாதவர்களிடமும் தகுதியற்றவர்களிடமும் நீ யார் என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டு உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே என்றுதான் சொல்கிறேன். உன் வெற்றியை பெறுவதற்கான நேரமும் காலமும் ஓடிக்கொண்டு இருக்கும் போது நீ ஓடிக்கொண்டே உன் வெற்றியை பெற்றுக்கொள். ஓட முடியவில்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும்போது நடந்தாவது உன் வெற்றியை பெற்றுக்கொள். நடக்கவும் முடியாவிட்டால் தவிழ்ந்து கொண்டே உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. அதுதான் முக்கியமானது. அதை விட்டுவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மனம் மருந்தி கொண்டு இருக்காதே. என் தங்கமே, மன நிறைவான வாழ்க்கைக்கு தானே என்னிடத்தில் நீ வந்து சேர்ந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இங்கு யாருமே யாரையுமே குறை சொல்லாமல் இருந்ததில்லை. அதனால் அந்த குறைகளை தாண்டி யார் ஒருவர் ஜெயிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கு வெற்றி பெற முடிகிறது. நீ அந்த குறைகளை எல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கான பயணத்தில் தெளிவை நோக்கி சென்று கொண்டே இரு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. என்ன நடந்தாலும் என்ன நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னை மட்டுமே கரம் பற்றி இருக்கின்றார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்து தீர்ப்பதற்கும் தானே உன் வராகி தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று நினைத்து விடாதே. நீ எப்பொழுது என்னை நோக்கி வந்தாயோ அன்று முதலே உனக்கான எல்லா விஷயமும் இங்கு நடக்கத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படும் அத்துணை காரியத்திலும் நான் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய்? நடப்பதையும் நடக்கப் போவதையும் தாண்டி உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உன் கூடவே பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்காக அவர் இல்லை இவர் இல்லை என்று வருத்தப்படாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் பிள்ளைகளை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. இதோ உன் வெற்றியை தீர்மானிப்பதற்காகத்தான் உன் தாய்வராகி நான் வந்து இருக்கின்றேன். இவ்வளவு காலமாக காத்திருந்ததற்கான பலன் கிடைத்துவிட்டது. அதனால தான் நான் சொல்கிறேன், இலக்கை அடையும் வரை உன்னையே நீ அங்கு சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபடாதே. நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாட்களை நகர்த்தும் நேரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் சரி, எப்படி உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பதில் நீயே முயற்சி செய்து கொண்டிரு. உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய்வராகியே நானே வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிகரமான வாழ்க்கை என்பது அங்கு எடுத்தவுடனே வெற்றி கிடைப்பதில்லை. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்பதில் நாம் அடுத்த நிலைக்கு அடைவதுதான். எதை எப்படி செய்தாலும் சரி, உனக்கான பாதையில் நீ தெளிவுபடுத்திக்கொள்.
உனக்கான ஒன்றில் உனக்கானதை நீ அங்கு புரிந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்பதில் உறுதியாக இரு. இதுதான் நடக்க வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு என்ன நடந்தாலும் நான் இதிலிருந்து விலகப் போவதில்லை என்பதில் நீ உறுதியாகவே இரு. நம்பிக்கையோடு செயல்படு. உன்னை ஒருபொழுதும் நான் கைவிடப் போவதே கிடையாது. என் அருளையும் ஆசையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ கேட்ட வரத்தை கேட்டபடித்தான் இங்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும்போது நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் மீது பாரத்தை போடு. உனக்கானவர் உன்னை தேடி வந்து பேசுவார். ஓம் வராகி தாயே போற்றி.